போலீஸ் வந்து அன்னைக்கு இவ்வளோ பேர் இல்லவே இல்லை. ஏன்னா நாங்கள் அன்னைக்கும் லைவ்ல பார்த்தோம், பக்கத்துலேயே தான் இருந்தோம். இவ்வளோ போலீஸ் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பாதுகாப்போட இவ்வளோ இதை நல்லா பண்றவங்க அன்னைக்கு கொஞ்சம் பண்ணியிருந்தா இவ்வளோ அசம்பாவிதங்களை தடுத்து இருந்திருக்கலாம். நம்ம இளைய தளபதியை பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. கரூர் அப்படின்றப்போ கரூர் இருந்தாலும் ஒரு சமயம் பயமா இருக்கு, இருந்தாலும் நல்லபடியா எல்லாம் நடக்கணும்னு எல்லாருக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ அவர் வராரு, இப்போ எப்படி பாக்குறீங்க? அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே. அன்னைக்கு வரும்போது இருந்த சூழல் எப்படி அவங்க அதெல்லாம் பதற்றமா இருந்துச்சு. முடிச்ச உடனே ஒரு வாரம் தூங்க முடியல. ஒரு வாரம் ரொம்ப பதற்றமா இருந்தது. உள்ள போயிட்டு வெளியில வந்தவன் நானும் ஒருத்தி தான். ஆனா அவ்வளோ பதட்டமா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப இது வந்தே ஆகணும், பார்த்தே ஆகணும் அவரை அப்படின்ட்டு வந்தோம். அன்னைக்கு அவருக்கு நடந்த அநீதிக்கு அவர் இன்னைக்கு முதல்வராக உட்கார்ந்ததுல ரொம்ப பெருமையா இருக்கு. மக்கள் வந்து இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மக்கள் இப்படி அவருக்கு அவ்வளோ ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்னாவது இடம் வரும், இல்லைன்னா 2வது இடம் வரும். இந்த 2 இடத்த எதிர்பார்த்தோம். அந்த 1வது இடமே வந்ததுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு. சிஎம் நினைச்சா இதனால தியேட்டர்ல பார்த்துட்டு இவ்வளோ நல்ல பர்சனா இருப்பாருன்னு நினைச்சே பார்க்கல. இப்போ சிஎம் ஆனும் ரொம்ப பண்றாரு நம்ம தமிழ்நாட்டுக்காக. கரூருக்கு வராருங்கும் போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இவ்வளோ நடந்தும் இவர் இங்க வந்து இந்த மக்களை பார்க்கணும், இவங்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ரொம்ப ப்ரௌடா இருக்கு அவர் நினைச்சா. இப்போ அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி கரூர் வரப்போ இன்சிடென்ட் நடந்திருக்கும். இப்போ எப்படி இருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டா பண்றாங்க எல்லாமே. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. விஜய் சார் வந்து சிஎம்மா இந்த மண்ணை மிதிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் டைம் கரூருக்கு வந்திருக்கும் போது நாங்கள் லைவா பார்த்தோம். அங்கே என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு 3rd ஃப்ளோர்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தோம். அப்படி ஒரு சூழ்நிலையில அவர் வந்திருந்தாரு. இப்போ வந்து அவர் சிஎம்மா இந்த கரூர் மண்ணை மிதிக்கிறது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. வி ஆர் ப்ரௌட் அபவுட் சிஎம் சார். தேங்க்யூ விஜய் தளபதி சார். அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்? க்ரௌட் அன்னைக்கு வந்து இப்ப கண்ட்ரோலா இருக்குங்க சார். லாஸ்ட் டைம் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருந்துச்சு. பட் இந்த தடவை நல்ல கண்ட்ரோலா இருக்கு. நல்ல செக்யூரிட்டியும் இருக்கு. எல்லாம் செக் பண்ணி நீட்டா அனுப்புறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரதுக்கு எங்களுக்கு சிஎம் சாரை பாக்குறதுக்கு. அப்போ கொடுக்கலைங்க. போலீஸ் வந்து அன்னைக்கு இவ்வளோ பேர் இல்லவே இல்லை. ஏன்னா நாங்கள் அன்னைக்கும் லைவ்ல பார்த்தோம், பக்கத்துலேயே தான் இருந்தோம். இவ்வளோ போலீஸ் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பாதுகாப்போட இவ்வளோ இதை நல்லா பண்றவங்க அன்னைக்கு கொஞ்சம் பண்ணியிருந்தா இவ்வளோ அசம்பாவிதங்களை தடுத்து இருந்திருக்கலாம் நம்ம. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ் இருக்காங்க. அன்னைக்கு வந்து சட்டம் சரியில்லை. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றதுல நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். விடல என்ன பண்றது. எங்க வந்தீங்க? இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? எங்க சார் பார்க்கறதுக்காக வந்தோம். சரி விடல. ஏன் விடல? என்ன காரணம்? இவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே ஏன் பயப்படுறாங்க? இவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்காங்களா, ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? என்ன சொல்றாங்க? விடமாட்டோம், குழந்தைங்களை விடமாட்டோம் அப்படின்றாங்க. அப்படியா? வேற பாஸ்லாம் வச்சிருக்கீங்க? பாஸ் 2 பாஸ் வச்சிருக்கோம். சரி. விட மாட்டேங்கிறாங்க. ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க? ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். நான் பெரிய ஃபேன், விஜய் ஃபேன். அவர் பார்க்கலான்னு வந்தா விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இந்த இது வாங்குறதுக்காக? ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தேன். எனக்கு விடல. இப்ப ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நீ சொல்லு, உனக்கு இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? என்னாச்சு? உள்ள விடலன்னு. சேஃப்டியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இவ்வளோ சேஃப்டி பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல ஏன் பயப்படணும்னு எங்களுக்கு தோணுது. அப்ப அந்த கூட்டத்திலேயே நாங்க வந்து இருந்துட்டு போனவங்க. அப்படியா? தம்பிக்கு வயசு என்ன ஆகுது? 16. ஓகே. உனக்கு உள்ள போன ஆசையா இருக்கா? ஆமா, உள்ள போனது ஆசை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.